ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய சாதம் வச்சு சூப்பரான ஒரு வடகம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாதத்துக்கு தொட்டுக்க தேவையான வடகமாக வெயில் காலம் இருக்கும்போதே செஞ்சு வச்சுக்கணும்ல. அதுக்கு பழைய சாதம் இருந்துச்சுனாலே போதும், கூழ் காய்ச்சி கஷ்டப்பட தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நேற்று முத நாள் சாதம் மீதி ஆகிடுச்சு, தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருந்தேன். அந்த சாதம் பார்த்திங்க அப்படின்னா காலைல அப்படியே சும்மா ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, நார்மலாக இருக்க சாதம் தான். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கரகரப்பாக ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகணும்னு இல்லை, நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி. உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதுமானது. இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரை ஃப்ரீயாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், அதாவது ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன் வெங்காயம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக பூண்டு சேர்க்குறீங்க அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவரில் கிடைக்கும். நான் சேர்க்குறது வெங்காயம் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெங்காயம் டேஸ்ட்டு பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வடகம் டேஸ்ட்டில் இந்த ஃப்ளேவர் சேர்க்குறதும் பிடிக்கும். வெங்காயத்து கூடவே இந்த சாதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு குறைவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூட கறிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம காஞ்சதுக்கப்புறமா கம்மியாயிடும்ல, சுருங்கிடும்ல, அதனால் கறிக்க ஆரம்பிச்சு உப்பு கம்மியாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கரகரப்பாக. இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது. இப்போது நம்ம பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணியெல்லாம் விட்டுட்டு சாதத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இருக்கட்டும், ஏன்னா இது ஊறின தண்ணி, ஃபர்மெண்ட் ஆன தண்ணி ரொம்ப நல்லது. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் இருக்கட்டும் தண்ணி, அதனால் ஊற்றிட வேண்டாம். இப்போ சாதத்தை மட்டும் தனியாக எடுத்து இதில் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ போய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இலக்கமாக தான் நம்ம செய்ய போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சி எடுத்து வரப்போ நல்லா கூழ் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அந்த தண்ணியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே பாத்திரத்துக்கு நான் மாற்றிருக்கேன். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நான் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கல அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு அது கூடயே சேர்த்துக்கலாம். அதாவது தோசை மாவு நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நம்ம ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த பக்குவத்தில் இருக்கணும் இந்த கூழ் மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கரண்டி விட்டு நான் கலந்துட்டு அதோடைய ஸ்டேஜ், அதை கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். எடுத்து விட்டோன்னா தோசை மாவு எப்படி இருக்கணுமோ சேம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் காயாது, அதுக்காக தான். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் கருவேப்பிலையும் கரகரப்பாக அரைச்சி அதை இது கூட சேர்த்துடலாம். இதை சேர்க்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வெங்காயம் சேர்த்து நம்ம செய்கிறதுனால உங்களுக்கு வடகம் பொரிக்கும் போது கொஞ்சம் செவந்து வரும். உங்களுக்கு நல்ல வடகம் வெள்ளையாக வரணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றும் போது இந்த தோசை மாவு பக்குவத்தில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை மாடியில் போயிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு கவர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ ஷீட்டை இது மாதிரி விரிச்சிட்டு காற்று மேலே கொஞ்சம் அடிக்குதுன்றனால சுற்றிலும் நான் கல் வச்சுருக்கேன். ஒரு கரண்டி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 2 வடகத்துக்கு வரும். இந்த குழிக்கரண்டியில் 2 வடகத்துக்கு வரும். லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படி விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கவரில் போய் ஒட்டிக்கும். ரொம்ப திக்காக ஊற்றிட்டிங்கனாலும் ரொம்ப சீக்கிரம் காயாது. அதனால் லைட்டாக தேய்ச்சி கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் இது மாதிரி நீங்கள் எல்லா வடகத்தையுமே ஊற்றிட்டு ஒரு நாள் நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரு நாள் நல்லா காஞ்சிரும். வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 நாள் தேவைப்படும். எனக்கு இன்றைக்கி வெயில் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எல்லா வடகத்தையும் நான் விட்டுட்டு நான் ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கிறேன்.
ஓகே, எல்லா வடகமும் நான் ஊற்றி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 45 போல் கிடச்சிச்சு. ஒரு 2 கப் சாதத்துக்கு வந்து 45 வடகம் வரைக்கும் கிடச்சிச்சு. ஸோ இதை எல்லாமே நல்லா காயிட்டும். நல்ல வெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து பார்க்கலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஈவினிங் போல் இருக்குது. நான் வந்து எடுத்து பார்க்குறேன். ஒரு சில இது கொஞ்சம் லேசாக ஒட்டின மாதிரி வருது. சில இது வந்து நல்லாவே ஈஸியாக வந்து கலண்டு அவ்வளோ அழகாக வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கவரில் நம்ம போட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே துணினா ரொம்ப போய் ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் வந்து கவரில் போட்டிருக்கோம். இது மாதிரி கவர் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்குது. நிறைய இடங்களில் வத்தல் போடுற கவர் அப்படின்னாலே கிடைக்கிது. ஸோ பாருங்கள், இது மாதிரி லைட்டாக மெதுவாக எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வருது. இதில் பார்த்திங்கன்னா லேசாக அங்கங்கே கொஞ்சம் காயாத மாதிரி இருக்குது. இதை நான் அப்படியே ஃபேன் கடியில் வச்சு காய வச்சுக்க போகிறேன். ஏன்னா ஈவினிங் டைம் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வெயில் இருக்காது இல்லையா, அதனால் ஃபேன் கடியில் வச்சு காய வைக்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக காஞ்சிருச்சு. அடுத்த நாள் மார்னிங் தான் இப்போ நான் பார்க்குறோம். நைட்டு ஃபுல்லாக ஃபேன் காற்றுல இருந்தனால கொஞ்சம் எல்லாம் சுருண்டுருச்சு. ஆனால் லேசாக இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதில் போட்டு எடுத்துக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கலாம், கொஞ்சம் செவந்து வரும். இதே நீங்கள் வெங்காயம் சேர்க்கலன்னா நல்லா ஒயிட்டாக வரும். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வடகம் தயாராகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இன்க்ளூடிங் புளிக்குழம்புக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நம்ம வந்துட்டு பழைய சாதத்தில் வந்து கொஞ்சம் திக்காக செஞ்சு அதை சும்மா கிள்ளி வச்சு காய வைப்போம். ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த குட்டி குட்டியாக நம்ம வச்சு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் போய் ஒட்டிக்கும். பட் ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம நார்மலாக வந்து கூழ் காய்ச்சி நம்ம செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை. தேங்க்யூ.